வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 27:32 வாசிங்க. போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இயேசு சுமந்த அந்த சிலுவையை சுமக்கும்படி இந்த சிரேனா ஊரானாகிய சீமோனை பலவந்தம் பண்ணினார்கள். அவன் என்ன பண்ணாங்க? அந்த சிலுவையை ஆச்சரியம் கேள்வி சுமந்த சிலுவையை ஒரு மனுஷனால மனுஷன் என்ன பண்ணிருக்கிறாங்க? சுமந்து இருக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுது. நிறைய நேரம் நம்ம கேட்டிருப்போம், இயேசு சுமந்து சிலுவையை என்ன பண்ணிருக்கிறாங்க? இந்த சிரேனாவுரானாகிய சீமோன் சுமந்து இருக்கிறான், எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படிலாம் நம்ம பேசியிருப்போம், கேட்டிருப்போம். ஆனா இயேசு சுமந்த சிலுவையை இந்த சிரேனாவுரானாகிய சீமோன் சுமந்தானா அப்படின்னா, முதலாவது இயேசு சிலுவையை எப்படி சுமந்தா அப்படின்ற சிலுவையை தன்னுடைய முழு மனதோடு முழு விருப்பத்தோடு அவர் சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்திற்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பாருங்களேன், இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையை எப்படி சுமந்தார்னா தன்னை தானே ஒப்பு கொடுத்தாரா. யாரும் அவர் என்ன பண்ணலங்க, கட்டாயப்படுத்தல, அவரை வேற யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, நீங்க இந்த சிலுவையை சுமந்துதான் ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ இயேசு சிலுவையை எப்படி சுமந்தாரா? தன்னை தானே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது.